ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவின் வலது பாசத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிற எஜமான யெஷுவா ஹாமஷியாவிற்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹாமஷியாவின் நாமத்தினால எல்லா சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஷபாத் ஷலோம். கர்த்தருடைய கட்டளையின்படி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலை நாம் எல்லோரும் ஜெபம் செய்து ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவருக்கொருவர் வாழ்த்திக் கொள்ளலாம். ஷபாத் ஷலோம் கோதேஹான். ஷபாத் ஷலோம் கோதேஹான். ஷபாத் ஷலோம் கோதேஹான். கண்களை மூடி அன்பு நிறைந்த நம்முடைய பிதாவாகிய தேவனை நோக்கி எங்கள் அன்பு நிறைந்த கிருபை நிறைந்த பரிசுத்தம் உள்ள மகத்துவம் உள்ள பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இதோ இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளை எங்களுக்கு அந்த சத்தியத்தை போதித்து எங்களை உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக வழிநடத்தி வருகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் கூடி நன்றிகளையும் தூய பலிகளையும் ஏறெடுக்கின்றோம். எங்களுடைய தகப்பனே, எங்களுடைய தகப்பனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற ஒரே பேரான குமாரனான எங்கள் எஜமானரான எங்கள் வரப்போகிற ராஜாவா இருக்கிற எங்கள் ரட்சகராக இருக்கிற எங்கள் யெஷுவா மகாராஜாவே என்று நாம பரிசுத்தப்படுவதாக. சீக்கிரமாக வரப்போகிறீரே. கண்கள் யாவுமே காண போகிறது, முழங்கால்கள் யாவும் முடங்க போகிறது, நாவுகள் யாவும் அறிக்கையிட போகிறது. உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்த நீர் தாமே எங்களை தகுதிப்படுத்தி வழிநடத்துவீராக. உம்முடைய ஆலோசனை தந்து வழிநடத்தும்படியாக எங்களை தாழ்த்தி சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம். எங்கள் பிதாவாகிய தேவனை யெஷுவா ஹாமஷியாவின் நாமத்தினாலே ஓய்வு நாள் சபை கூடுதலை ஆரம்பிக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஓய்வு நாள் வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 56 வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 56 வசனம். நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது. மறுபடியும் நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது. எது? தேவனுடைய கிருபை இரக்கங்கள் எல்லாம் நமக்கு அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதன் மூலமாக கிடைக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வேளையில தேவனை துதிக்கும்படியாக அவரை துதிப்பதே எப்படிப்பட்டதா இருக்குது? நித்திய மகிழ்ச்சி, ஆனந்தம். அவரை துதிக்க தான் உண்மையாக நாம் துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது நாம் என்னத்தை பெற்றுக்கொள்கிறோம்? சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம், விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். உண்மையாக நம்ம ஒரு நெருக்கமான சூழ்நிலையில நம்ம தேவனை நோக்கி துதிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய சமாதானம் நம்மை ஆளும்படியாக அந்த இடத்துல நம்மை மூடுகிறது. அல்லேலூயா. அந்த மாதிரி உணர்ந்து இருக்கிறீங்களா? அந்த மாதிரி நாம் உணர வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த மகிழ்ச்சியின் நாளிலே, சந்தோஷத்தின் நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே சபையாக கூடி நாம் மகிழ்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாக இடத்திலே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நாம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் என்று அவரை துதித்து அவருடைய சமூகத்திலே ஆர்ப்பரிக்க போகின்றோம். அல்லேலூயா. It's
ஹல்லேலூயா. இந்த பார் உலகத்தினுடைய அவர் சொந்தக்காரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சொந்தமானவராகவும் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் செய்தாலும் கர்த்தர் முன்னிலையாக வைத்து நாம் அதை செய்யும் பொழுது அவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை செய்தாலும் அவருடைய நாமத்துக்கென்று நாம் செய்யும் பொழுது அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கும் பொழுது, என்னோடு இருக்கும் பொழுது நாளும் வெற்றி வெற்றியே என்கிறவரை விசுவாசத்தோடு துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் வெற்றி தேவனே, வெற்றி தருகிறவரே, எங்களோடு இருக்கிறவரே, உம்மை ஆராதனை. இருக்கும் போதிலே நாளும் வெற்றி வெற்றியே. இருக்கும் போதிலே
ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நமக்கு எந்நாளும் வெற்றி தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமானர் யெஷுவா மசியாவிற்கே மகிமை உண்டாவதாக. ப்ளீஸ் have a seat. இன்னும் ஒரு அருமையான ஓய்வு நாளை, இன்னும் ஒரு அருமையான காலை வேலையை நம்ம எல்லாருக்கும் காண செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இந்த அருமையான காலை வேலையில, இந்த அருமையான ஓய்வு நாள்ல சகோதரர் சகோதரிகள் வாலிப பிள்ளை எல்லாரையும் காண்றதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த பரிசுத்த நாள்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்ல மன மகிழ்ச்சியா இருந்து தேவனை மகிமைப்படுத்த நாள்ல எல்லாரையும் சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளை எல்லாரையும் எஜமானர் யெஷுவா மசியாவின் நாமத்தினால வாழ்த்தி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலுக்கு வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கர்த்தர் கிருபையால நன்றாக இருக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தர் வார்த்தையை கேட்கறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? இன்றைய ஓய்வு நாள் வார்த்தையை பகிரும்படி எனது மனைவி சுதாவை அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஒருவருக்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் அனைவருமாக சேர்ந்து தியானிக்க போகிறோம். அதை தியானிக்கும்படியாக நியமித்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா. இன்றைய நாள்ல என்னுடைய கணவர் கொஞ்சம் அவருக்கு உடம்பு சரியில்லாததுனால இந்த நாளில எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி, எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இதோ இந்த நாளில உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் உள்ளத்தில் என்னுடைய வார்த்தை பதிந்து நூறாகவும் ஆண்டவரே பெருகுபடியாக நீ செய்வீராக. வார்த்தைகளை கேட்கிறவர்களாக நாங்கள் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக இருக்கும்படியாக எங்களை ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழும்படியாக செய்வீராக. உலகத்திற்கும் உண்மையே தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாக நீர் கிரியை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். யெஷுவா மசியாவின் நாமத்தினாலே என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக யெஷுவா மசியாவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். என் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அனைவருக்கும் மறுபடியுமாக ஷபாத் ஷலோம், ஓய்வு நாள் சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. சென்ற வாரம் போற பகுதியிலே சகோதரர் டேவிட் அவர்களுடைய என்ன தலைப்பின் கீழாக நாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? சென்ற வார தோரா பகுதியிலே தலைப்பு என்ன? என்ன தலைப்பு? லேக் லெகா.
சென்ற வார தோரா பகுதியுடைய தலைப்பு லேக்லகா கோ ஃபோர், புறப்பட்டு போ என்ற தலைப்பின் கீழாக ஆபிரகாமை தேவன் அழைத்ததையும், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதையும், ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்ததையும் அங்கு நாம தியானித்தோம் போன வார தோரா பகுதியில. இந்த வார தோரா பகுதியில, அதாவது பெரிஷித் ஆதி ஆகமத்திலிருந்து வைரா அப்படி என்றால் கர்த்தரின் தரிசனம் என்ற தலைப்பின் கீழாக நாம் இந்த தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். என்ன தலைப்பு? வைரா அப்படி என்றால் கர்த்தரின் தரிசனம். கர்த்தரின் தரிசனம் யாருக்கு கிடைத்தது? ஆபிரகாமுக்கு கிடைத்த கர்த்தரினுடைய தரிசனத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 22வது அதிகாரம் வசனம் வரைக்கும் தோராவினுடைய இந்த வாரத்தின் தோரா பகுதி அது. இந்த தோரா பகுதியிலே இந்த வைக்ரா என்ற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய சுருக்கத்தை, அது நடக்கக்கூடிய உண்மையான காரியத்தை குறித்து நாம் சுருக்கமாக பார்த்துவிட்டு அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அதை செய்திருக்கிறார் என்பதையும், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது என்பதையும் குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1லிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்த்தோமேயானால், கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்கிறார். என்ன பண்றாரு? கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவருக்கு தரிசனமானார். அவர் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து, 2வது வசனம், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இது 3 புருஷர் அவருக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவர் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆபிரகாம் மம்ரேன் என்ற இடத்திலே அவருடைய வீட்டு வாசல் அருகே உட்கார்ந்து இருக்கும் பொழுது அங்கு 3 மனுஷர்களை அவர் காண்கிறார். எத்தனை மனுஷர்களை காண்கிறார்? 3 மனுஷர்களை காண்கிறார். எபிரேயர் மொழியிலே நாம் வாசிக்கும் பொழுது அதில் 2 மனிதர்களும் ஒரு கர்த்தருமாக இருக்கும். அதுல 2 தூதர்களும் ஒருவரை கர்த்தர் என்று குறிக்கிறது. அப்ப 2 ஏஞ்சல்ஸ், 2 தூதர்களும், ஒருவர் யார் வந்தாரு? இந்த ஒருத்தர் யாரு? இஸ்வஹா மஷியா இந்த இடத்திலே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறார்? உடனடியாக அந்த 3 பேர்களையும் அழைத்து விசாரித்து, இங்க வாங்க, உட்காருங்க, எங்க வீட்டுல தாங்க தண்ணி குடிங்க, இருங்க சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஆபிரகாம்? அவர்களுக்கு தண்ணீர், அப்பம், வெண்ணெய், பால், கன்றுக்குட்டி இப்படியான காரியங்களை அவர் சமைத்து சாராய் மூலமாக என்ன பண்றாரு ஆபிரகாம்? தேவனுக்கும் இந்த 2 தூதர்களுக்கும் கொடுக்கிறார். அவர்களும் ஆபிரகாமோடு கூட சேர்ந்து என்ன பண்ணாங்க? புசித்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு பண்ணினார். இப்பொழுது என்ன பண்றாரு? இந்த அதிகாரத்தை தரிசனமாகிறார். ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணாரு, இப்ப என்ன பண்றாரு? விசிட் பண்றாரு. அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் தரிசனமாகிறார். இப்ப இந்த காரியத்திலிருந்து இந்த பர்டிகுலர் இந்த உபசரிப்பு பாத்தீங்கன்னா ஒரு வேதத்திலே சொல்லப்படுகிற மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. நாட்களிலே உபசரிப்பு என்பது மிகவும் குறைந்து விட்டது. யாராவது வந்து அந்நியர்கள் வரும் பொழுது அவர்களை நாம் என்ன பண்ண வேண்டும்? உபசரிக்க வேண்டும். அந்நியர்கள் வரும்போது என்ன பண்ணணும்? உபசரிக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே
இப்படியாக சாலமோன் எழுதுகிறார், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று எழுதியிருக்கிறார். எப்படி உதாரணம் உள்ள ஆத்துமா எப்படிப்பட்டதா இருக்குமா? செழிக்குமா. நாம் பிறரை உபசரிக்கும் பொழுது, தண்ணீர் பாய்ச்சுகிறது என்றால் அதான் அர்த்தம். என்னது? உபசரிக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா செழிக்கிறதாக இருக்கிறது. இந்நாட்களிலே நாமும் அப்படியாக இருக்க வேண்டும் என்று இந்த நடந்த காரியம், இந்த ஆபிரகாமோடு கூட நம்ம இந்த உபசரிப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேயும், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். நீங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரைக்கொருவர் உபசரியுங்கள். வேற என்ன அர்த்தம்? நம்ம வீட்டிற்கு யாராவது வருவாங்க என்றா அவர்களை என்ன பண்ண, ஐயோ இன்னும் இவங்க வந்துட்டாங்களே, நான் இது இப்படி பண்ணமா, அது அப்படி இது செய்யணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண கூடாது, நம்ம முறுமுறுக்க கூடாதான். ஆபிரகாம் அந்த இடத்துல என்ன பண்ண, முறுமுறுக்கிற மாறாக என்ன பண்றார், அவர்களை உபசரிக்கிறார். தண்ணீர் குடிங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, உபசரிக்கிறார். அதனாலதான் ஆபிரகாமை தேவன் மிகவும் விரும்பினார். ஏன்னா ஆபிரகாம் இப்படிப்பட்டவராக இருந்தார், நீதியை செய்கிறவராக இருந்தார். அவர் நீதி என்றால் இதுதான் நீதி, பிறரை உபசரிக்கிறது, பிறரின் மேல் நலமாக இருக்கிறது, நலம் விசாரிக்கிறது, நீதியாக கர்த்தருடைய கண்களிலே தெரிகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்த்தோமே ஆனால், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலே நாம தியானித்து பார்த்தா, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. இதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சகோதர சிநேகம் நம்மிடத்துல எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். ஒருவரைக்கொருவர் நாம் எப்பொழுதும் விசாரித்து உபசரித்து, அந்நியரை உபசரிக்கும் பொழுது, யாராவது வெளியே வாங்க சாப்பிடுங்க தண்ணீர் குடிங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்மை அறியாமல் அவர்கள் தேவ தூதர்களாகவும் இருக்கிறார்கள். அதனாலதான் கடைசி நாட்கள்ல நீங்க நான் தாகமா இருந்தேன், நீங்க தண்ணி கொடுத்தீங்க, நான் ட்ரெஸ் இல்லாம இருந்தேன், எனக்கு உடை தந்தீங்க என்று தேவன் சொல்லுகிறார். இதுதான் காரணம். அப்ப அவங்க கேட்பாங்க, ஆண்டவரே நாங்க உங்க பார்க்கவே இல்லையே, எப்படி நாங்க இதெல்லாம் செய்வோம் என்று கடைசி நாட்கள்ல அவங்க ரைட் சைட்ல நிக்கிறாங்கன்னா கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்வார், அதாவது ஏழைகளுக்கு அந்நியர் உபசரிக்கிறவர்கள் தேவனுக்கே கொடுக்கிறார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சரி, ஆபிரகாமனுடைய காரியத்துக்கு, ஆபிரகாமுடைய நடந்த காரியத்துக்கு வருவோம். ஆபிரகாமை தேவன் தரிசிக்கிறார். அவர் தரிசித்து என்ன சொல்லுகிறார் என்றால், அவங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு தேவன் கர்த்தர் 9ஆம் வசனத்திலே சொல்றார், உன் மனைவி சாராள் எங்கே என்று யார் கேட்கிறார்? தேவன் கர்த்தர் கேட்கிறார். அப்பொழுது அவங்க உள்ள இருக்கிறாங்க. அப்போ சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், உனக்கு சாராள் பிள்ளை பெறுவாள். நான் அடுத்த தடவை வரும் பொழுது என்ன நடக்குது? அடுத்த தடவை வரும் பொழுது சாராளோட கையில என்ன இருக்கும்? ஒரு பிள்ளை இருக்கும் என்று தேவன் அந்த இடத்துல வந்து வாக்கு பண்ணினார். அது எப்படிப்பட்ட காலமாக இருக்குமா? 10வது வசனத்துல 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அவர், ஒரு உற்ப கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் பொழுது சாராள் எங்க இருந்தாங்களா? பின்புற கூடாரத்துல இருந்தாங்களாம்.
ஏன்னா ஆபிரகாமும் சாராளும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? இளமையா இருந்தாங்களா? இல்ல, அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். சாராளுடைய வழிபாடே நின்று விட்டது. அதனால சாராள், எனக்கு பிள்ளை பிறக்குமா? நான் எப்படியா இருக்கிறேன்? கிழவியா இருக்கிறேன். என்னுடைய ஆண்டவர், அதாவது ஆபிரகாம் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? வயது உள்ளவராக. வயது ஆயிடுச்சு அவருக்கு, அவரும் வயசு ஆயிடுச்சு. எங்களுக்கு பிள்ளை பிறக்குமோ என்று என்ன பண்ணாங்களாம்? சிரித்தார்களாம். அப்பொழுது சிரித்தது தேவனுக்கு தெரிந்து போயிட்டது. ஏன் சாரா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? 14ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோமே ஆனால் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். மறுபடியும் என்ன பண்றாரு? மறுபடியும் ஆணித்தரமா சொல்றாரு, கர்த்தரால ஆகாத காரியம் இருக்குதா? கர்த்தரால ஆகாத காரியம் இருக்குதா? நான் திரும்ப வருவேன், சாராள் ஒரு குமாரனை பெற்று வைத்திருப்பாள் என்று மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த 18ஆம் அதிகாரம் 1 21 வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா இந்த காரியங்கள் இன்னும் அதிகமாக உங்களுக்கு புரியும். இந்த இடத்திலே உற்ப காலத்திலே அப்பாயிண்டட் டைம்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நியமிக்கப்பட்ட நாளிலே சாராளுக்கு பிள்ளை பிறக்கும். அது மோயத் அப்படின்னு எபிரேய மொழியில சொல்லப்படும். அப்படின்னா அப்பாயிண்டட் டைம், நியமிக்கப்பட்ட நாள், அப்பாயின்மெண்ட். இந்த அப்பாயின்மெண்ட் அநேக கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது முக்கியத்துவமாகவே தெரியவில்லை. லேவியராகவும் 23ஆம் அதிகாரத்திலே தேவன் நியமிக்கப்பட்ட நாளை எப்படி தேவன் அதை ஆசரிக்க வேண்டும் என்று நியமித்து கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த அப்பாயிண்டட் டைமும் அந்த அப்பாயிண்டட் டைமும் பற்றி தேவன் எந்த அளவிற்கு அவர் நியமிக்கப்பட்ட நாளின் மீது கண்ணாக இருக்கிறார் அப்படின்றது புரியும். இப்ப நியமிக்கப்பட்ட கர்த்தர் ஒரு நாளை நியமித்தார் என்றால் அந்த நாள் மிகவும் முக்கியமுள்ள நாளாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிறகு இந்த சாராள் நகைத்து சொன்ன பிறகு பிள்ளை பெறுவார் என்று மறுபடியும் கர்த்தர் சொல்லின பிறகு இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது சில காரியங்கள் நமக்கு நடக்கவே நடக்காது, இது தலைக்கீழ நின்னாலும் ஆகாது அப்படின்னு இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது எப்படிப்பட்டதா இருக்கும்? அவருக்கு சித்தமா இருந்தா என்ன நடக்கும்? அது நடக்கும். அவர் இல்லாததை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த 18ஆம் வசனத்திலே தொடர்ந்து பார்க்கும் பொழுது 22ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானித்து பார்த்தோமே ஆனால் 18ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் லோத்திற்காக என்ன பண்றாரு? பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். லோத் யாரு? போன சபாத்துல நம்ம தியானித்தோம். லோத் யாரு? ஆபிரகாம் லோத் என்னவாக இருக்கிறார்? அண்ணன் பையனாக இருக்கிறார். அவர்கள் லோத்தும் ஆபிரகாமும் அவங்களுக்கு விருப்பமானவர்கள் போயிட்டு நான் இந்த சைடு போறேன் அந்த சைடு போறேன் பிரிந்து போகும்போது லோத்து எந்த இடத்திற்கு போயிட்டு குடியேறுகிறார் என்று நேற்று போன இதுல பார்த்தோம். சோதோம் என்ற இடத்துல என்ன பண்ணாரு? லோத்து என்னுடைய குடியிருப்பு இருக்கிறது. தேவன் ஆபிரகாமை தரிசனமாகி மறுபடியும்
பிள்ளை பெறுவாள் என்று சொன்னின பிறகு எங்கு போகிறார்கள் அந்த 3 பேரும்? சோதோமிற்கு செல்கிறார்கள். அப்ப சோதோமிற்கு போகும்பொழுது சரி நாங்க வரோம் அப்படின்னு போகும்போது ஆபிரகாம் என்ன பண்றாராம்? கூடவே போறாராம். கூடவே போகும் பொழுது தேவன் சொல்கிறார், ஆபிரகாமுக்கு நான் ஏதாவது மறைப்பேனோ என்று சொல்கிறார். ஆபிரகாமுக்கு ஏன் அவர் நான் ஏதாவது மறைப்பேனோ என்று கேட்கிறார்கள். ஆபிரகாம் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தேசத்தின் தகப்பன், அதாவது ஜனத்தினுடைய தகப்பனாக அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சோதோமினுடைய பாவங்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து எப்படிப்பட்டதா இருக்குதா? ரொம்ப கூக்குரல் எடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ரொம்ப பெரியதா இருக்குதான். சோதோமில் நடக்கிற காரியங்கள் பார்த்தா ஒரே முழுக்க பாவம் நிறைந்து காணப்படுகிறதாக இருக்குது. பாவம் மிகவும் கொட்டியதாக இருக்குது என்று வேதம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதனால இந்த சோதோமை என்ன பண்ண போறேன்? அழிக்க போகிறேன் என்று கர்த்தர் மோசேயோடு கூட சொன்னார். உடனே மோசேக்கு மீண்டும் ஒரு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருதான்? சோதோமை அழிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. என்ன ஞாபகம் வருது சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கர்த்தர் உங்க இடத்துல வந்து நான் இந்த நாட்டை அழிக்க போகிறேன், இந்த இடத்தை அழிக்க போகிறேன், அங்க உங்க ஃப்ரெண்டுங்க இருக்காங்க. உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ என் ஃப்ரெண்டு எல்லாம் இருக்கிறாங்களே, சொந்தக்காரங்க இருக்காங்களே, தோணுமா தோணாதா? அதே போல ஆபிரகாமும் என்ன பண்றாரு? அங்க லோத்து இருக்கிறாரே என்று நினைவுக்கு வந்து என்ன பண்றாராம்? தேவனோடு கூட ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தால் அங்க அந்த தேசத்தை நீங்க சோதோமை நீங்க அழிப்பீங்களான்னு கேட்பார். அப்ப தேவன் சொல்லுவார், 50 நீதிமான்கள் அங்க இருந்திருந்தா என்ன பண்ண மாட்டேன்? அழிக்க மாட்டேன். 50 பேர் நிமித்தமாக நான் அழிக்க மாட்டேன். அப்ப 40 பேர் இருந்தா அழிப்பீங்களா அப்படின்னு கேட்பாராம். அப்படியே அந்த 40 பேர் நிமித்தம் என்ன பண்ண மாட்டேன்? அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் 30 என்று கேட்கிறார். எப்படி கேட்பாரா ஆபிரகாம்? நான் வந்து சாம்பலா இருக்கிறேன், தேவனிடத்துல பேச தூங்கிதான் என்ன மன்னிங்க, இந்த ஒரு விஷயம் என்ன பேச விடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாராம். கடைசியாக 10 பேர் இருந்தா அந்த சோதோமை அழிப்பீங்களான்னு கேட்கும்போது 10 பேர் நிமித்தமாக என்ன பண்ண மாட்டேன்? நானு சோதோமை அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறாராம். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஆபிரகாம் என்ன பேசுகிறார் என்று புரியுதா? ஆபிரகாம் லோத்துவுக்காக என்ன பண்றாரு? பரிந்து பேசுகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாமும் மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும். யாரிடத்துல? தேவனிடத்துல. மற்றவர்களுடைய குறைகளுக்காக, மற்றவர்களுடைய இவங்க அழிந்து போக போறாங்க, இவங்க அழியக்கூடாது என்று நாம் பிதாவின் இடத்துல என்ன பண்ண வேணும்? மற்றவர்களாக பரிந்து பேசுகிறவர்கள் ஆபிரகாமை போல் நாம இருக்கும்படியாக தான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் அப்படி இருப்போமா? ஆபிரகாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசினது போல நாம எப்பொழுது என்ன பண்ண நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, எங்களை காப்பாற்று, உங்க ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்ளுங்க. நம்மளுடைய வேலையை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக 19ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், சோதோமையுடைய அழிவும் லோத்துவை அந்த இடத்திலிருந்து என்ன பண்ற தேவன் காப்பாற்றுகிறார். இந்த லோத்துவை காப்பாற்றும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் பேசும்பொழுது 10 பேர் இருந்தா அந்த தேசத்தை அழிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது 10 பேர் எப்படி இருக்க முடியாது? லோத்துக்கு எத்தனை மகள்கள் இருந்தாங்க தெரியுமா? ஏன் அந்த விஷயம் 10 பேர்ல முடிந்து அப்படியே என்ன ஆகப்பட்ட தேவனா அவருடைய இடத்து அவர் போயிட்டாரு. அதோட கான்வர்சேஷன் என்ன போச்சு? முடிவாகிடுச்சு, அங்கேயே முடிஞ்சு போச்சு. பிறகு தூதர்கள் என்ன பண்றாங்க? 2 தூதர்களும்
சோதமிற்கு செல்கிறார்கள். சோதமிற்கு செல்கிற வழியிலேயே லோத் என்ன பண்றாராம்? வாசலிடத்திலே இருக்கிறாராம். அப்பொழுது என்னடா இது புதுசா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்த பிறகு லோத் என்ன பண்றாராம்? ஓடி போயிட்டு என்ன பண்றாராம்? அவர்களுடைய கால்களை கழுவி ரத்தபடி ராத்தங்கி காலையில் எழுந்து போங்க, எங்க வீட்டுல தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாராம்? லோத்து போயிட்டு சொல்றான். இந்த குணம் நம்ம எங்க நம்ம முன்னாடி பார்க்கிறோம்? இந்த குணாதிசயம் யாரிடத்துல இருக்குது? ஆபிரகாமுக்கு இருக்கிறது. அதே குணாதிசயம் யாருக்கு இருக்கு? லோத்துவிற்கும் இருக்கிறது. அப்ப இந்த குணம் எப்படிப்பட்ட கெட்ட குணமா இது? இல்ல. அந்த சோதம் எப்படிப்பட்டதா இருக்குது? பாவம் நிறைந்ததாக இருக்கிறது. அதிலே லோத் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நியாயமானவராக, நீதி உள்ளவராக இந்த இடத்துல இருக்கிறார் இல்லையா? அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு? லோத்தை அந்த இடத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சித்தம் கொண்டவராக இருந்து அங்க அவர்களை காப்பாற்றும்படி போகிறார். அவர் மறுபடியும் அவர் வருந்தி கேட்டுக்கொண்ட பிறகு என்ன பண்றாரு? லோத்து அவங்க இந்த 2 தூதர்களையும் கொண்டு போய் வீட்டுல இருக்க வச்சு உடனே அந்த சோதம் குமார மக்கள் பாவம் நிறைந்த மக்கள் வச்சு நான் புதுசா ஆள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டமால் டோர் எல்லாம் என்ன பண்றாங்க? தட்டி யார் அது உள்ள இருக்கிறது? வெளியே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? தகராறு செய்தார்கள். உடனே லோத் என்ன சொல்றாரு? இவர்களை என்னுடைய கூடாரத்திற்கு கீழாக என்னுடைய அடையாளத்துல என்ன பண்ணிட்டாங்க? வந்திருக்காங்க. இவங்களை நீங்க ஒண்ணும் பண்ணக்கூடாது. என்னிடத்துல 2 குமாரத்திகள் இருக்கிறாங்க. அவர்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அவங்க என்ன ஒண்ணாலும் பண்ணுங்க, இவங்களை விட்டுடுங்க அப்படின்னு லோத்து சொல்லுகிறாராம். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆபிரகாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவர் இதுல, விசுவாசத்துல. லோத்து அந்த அளவுக்கு அவருக்கு அந்த விசுவாசம் என்பது இல்லை. அதனாலதான் ஆபிரகாம் என்ன ஆண்டவர் டாப்ல தூக்கி வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் லோத்துவிற்காக பரிந்து பேசினது நிமித்தமாக கர்த்தர் லோத்தை காப்பாற்றும்படியாக அந்த இடத்துல 2 தூதர்களை அனுப்பினார். அந்த தூதர்கள் வீட்டின் வாசல பண்ணும் பொழுது அவர்கள் தகராறு செய்கிறார்கள். சோதோமின் ஜனங்கள் அந்த ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணாங்களாம்? தூதர்கள் லோத்துவை பின்னாடி இழுத்து கதவை என்ன பண்ணிட்டாங்களாம்? பூட்டி இந்த சோதம் என்ன பண்ண போகிறது? நான் அழிக்க போகிறோம். அதனால இந்த இடத்துல உனக்கு யாராவது சொந்தக்காரங்க தெரிந்தவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து கேட்கிறாங்களாம். உடனே லோத் என்ன பண்றாராம்? அவருடைய 2 மருமகன்கள் போயிட்டு இந்த மாதிரி அழிய போது வாங்க சொல்றேன். என்ன பைத்தியக்கார மாதிரி உலகிற அப்படிலாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லவோ லோத் என்ன பண்ணாரு? தலை குனிந்தபடி என்ன பண்ணாரு? வந்துட்டாரு. அப்ப பிறகு என்ன ஆயிற்று? லோத்தினுடைய 2 குமாரத்திகள் அப்ப மருமகன்கள் என்று சொல்லப்படும் பொழுது லோத்துவினுடைய ஆல்ரெடி லோத்துக்கு எத்தனை பிள்ளை இருக்கிறாங்க? 4 பிள்ளைகள். அப்பனா கணக்குல வருது. மொத்தமா நம்ம கணக்கு ஊத்தி பார்த்தோம்னா 10 வந்துடும். சோ 10 பேரா இருந்தா நீங்க அழிக்க மாட்டீங்களா என்று ஆபிரகாம் சொன்ன கணக்கு இந்த இடத்துல இருக்கு. அப்ப இந்த 10 பேரை அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சோதோம் என்ன பண்ணப்பட்டிருக்காது? அழிக்கப்பட்டு இருக்காது. அந்த 10 பேர்ல எத்தனை பேர் விசுவாசித்தாங்க? 4 பேர் விசுவாசித்ததுனால தூதர்கள் என்ன பண்ணாங்க? ஓடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறாங்க. இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஓடும் பொழுது என்ன பண்ணக்கூடாதா? திரும்பி பார்க்காத ஓடு அப்படின்ற ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். சரி, 17ஆம் வசனத்துல அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்பி ஓடி போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போ என்றார். என்ன பண்ண சொல்றாரு? பின்னிட்டு பார்க்காம எங்கேயும் நிக்காத என்ன பண்ண, இடத்தை விட்டு ஓடு அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஓடும் பொழுது
26வது வசனத்திலே வாசித்தால், லோத்தினுடைய மனைவி, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லோத்தினுடைய மனைவி என்ன ஆயிட்டாங்க? உப்பு தூண் ஆயிட்டாங்க. இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய என்னவென்றால், நாம் என்ன கற்றுக்கொள்ளபடி கர்த்தர் இந்த ஒரு காரியத்தை நடத்துவித்தார் என்றால், கர்த்தர் நம்மை பாவத்தில் இருந்து விடுதலை செய்து கொண்டு போயிருக்கிறார். எதற்கு நேராக கொண்டு போகிறாரா? நம்மள அவருடைய ராஜ்யத்திற்கு நேராக நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் நாமோ திருப்பி அந்த பாவத்தை திரும்பி பார்த்துட்டு இருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகுது? லோத்தின் மனைவி போல ஆகிவிடுவோம் என்ற ஒரு எச்சரிப்பை இந்த வசனத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டும். பின்னாடி பார்க்க கூடாது. நடந்து முடிந்த காரியங்களை நாம் என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. பழைய பாவங்களை குறித்து நாம பார்க்க கூடாது. எது நம்மை நெகட்டிவா திங்க் பண்ண வைக்கிறதோ, தேவனுக்கு எதிர்மறையாக விசுவாசத்தை குறைக்கும்படியாக எந்த காரியம் நம்மை நினைக்க வைக்கிறதோ, அந்த நினைவுகளை, அந்த பழக்கத்தை என்ன பண்ணக்கூடாது? நம்ம திரும்பி பார்க்க கூடாது. அதை நாம நினைத்து பார்த்தோம்னா நம்மளுடைய விசுவாச அளவு என்ன ஆயிடுமா? குறைந்து விடும். என்ன அப்பதான் ஆகும்? புலம்ப ஆரம்பிப்போம் அதை நினைத்து. அதனால என்ன பண்ணணும்? நம்ம இன்னைக்குமே பழையதை குறித்து நாம பார்க்க கூடாது. நான் தான் பவுல் சொல்லுவாரு, யாரை நோக்கி ஓடணும்? இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து காரியமாக சோதோமினுடைய அழிவு. ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் இருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோமேயானால், சோதோமை தேவன் அழிக்கிறார். சோதோமை தேவன் என்ன பண்றாரு? அழித்து போடுகிறார். எப்படி அழிக்கிறாரு? நல்ல பிரகாசமுள்ள சூரியன் போல அந்த இடத்துல ஒரு கதிர் உண்டாகி நெருப்பு அந்த இடத்திலே விழுகிறதை வேதம் சொல்லுகிறது. முழுசா சோதம் முழுவதுமே என்னாகப்பட்டதான்? சாம்பல் ஆயிடுச்சு. இன்றைய தினத்தில் கூட இஸ்ரேல்ல சோதோம் தேவன் அழித்தார் என்பதற்கான ஆதாரங்களோட ப்ரூஃப் பண்ணப்படுது. சோதோம் கொமோரா தேவன் அழித்ததை இந்த இடத்திலே ப்ரூஃபா இருக்கு. வேதத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் நிஜமானது என்பதற்கு ப்ரூஃப் இந்த இடத்திலே இன்னும் அவர் அழித்த தடயங்கள் இருக்கிறது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 30-38 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தா, லோத்தும் அவருடைய மகள்களும் ஓடி போனாங்க. லோத்தினுடைய மகள்கள் நினைத்தார்கள், இந்த உலகமே என்ன ஆயிடுச்சு? யாரும் இல்ல, மனுஷர்களே இல்ல, எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. அதனால நமக்கு ஒரு சந்ததி வேணாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? 2 பேரும் தகப்பனுடைய சைனித்து அவர்களிடத்திலிருந்து பிள்ளை பெற்றாங்க. ஏன்னா லோத்தினுடைய மகள்களுக்கு தெரியாது. ஏன் அந்த இடத்துல தேவன் அவர்களை தண்டிக்கவில்லை என்றால், ஏன்னா லோத்தினுடைய மகள்களுக்கு அது தெரியாதா? ஏன்னா எல்லா மனுஷர்களே இல்ல அப்படின்னு அவர்கள் நினைத்ததுனால இது நடந்தது. அவர்கள் தான் இந்நாள் வரைக்கும் அம்மோன் புத்திரர்களாக இருக்கிறார்கள். மோவாப், அம்மோன் இவங்களுடைய சன்னதி. இதிலிருந்து லோத்தினுடைய மகளிடத்திலிருந்து ஒரு மகளுடைய வம்சம் மோவாப், இன்னொருடைய மகளுடைய வம்சம் அம்மோன் என்று அழைக்கப்படுகிறது. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 1-18 வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்த்தோமானால், ஆபிரகாம் அபிமெலேக் என்கிற வரை சந்திக்கிற காரியத்தை அந்த இடத்திலே நாம் காண்கிறோம். என்ன நடக்குது என்றால், ஆபிரகாம் இந்த இடத்துல இருந்து என்ன பண்றது? தெற்கு தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காசுக்கும்
சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினார் என்று 20வது அதிகாரம் 1வது வசனத்திலே தியானிக்கிறோம். அப்ப சாராள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? ஆல்ரெடி முன்னாடி சாராள் அழகா இருந்ததுனால எந்த இடத்துல மாட்டினாங்க? போன வாரம் தியானித்தோமே. சாராள் அழகாக இருந்ததுனால எந்த இடத்துல மாட்டினா? எகிப்துல மாட்டிக்கொண்டார்கள். அதே போல சாராள் அழகின் நிமித்தமாக இந்த அபிமெலேக் ராஜாவிடத்துல மாட்டிக்கொள்றார். அதுல என்ன நடக்குது என்றால், இந்த ஆபிரகாமும் சாராலும் ஒரு சின்ன ஒரு காரியத்தை அபிமெலேக்கு மறைத்து விடுகிறார்கள். நம்ம நினைப்போம் ஆண்டவரிடத்திலிருந்து மறைத்து விடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா தேவனும் என்ன பண்றாரு? அதை வெளியரங்கமாக கொண்டு வந்து காட்டுகிறவராக இருக்கிறார். அதே காரியங்கள் இங்க நடக்குது. ஆபிரகாம் சொல்கிறார் சாராளை பார்த்து, சாராள் என்னுடைய சிஸ்டர், என்னுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லுது நிமித்தமாக அபிமெலேக்கு என்ன பண்றாரு? சாராள கூட்டிட்டு தன்னுடைய மனைவியை ஆக்கிக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்றாரு? சாராள கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆனால் 3வது வசனத்திலே 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே தேவன் அபிமெலேக்கினுடைய கனவிலே சென்றென்ன சொல்லுகிறார்? தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். தேவன் என்ன பண்றாரு? கனவுல போயிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? சாராள தொட்டனா நீ செத்துட்ட, வேறொருவருடைய மனைவியாக இருக்கிறாளே என்று தேவன் வார்ன் பண்ண சொல்றாரு. உடனே அபிமெலேக்கு என்ன சொல்றாரு? உடனே அவளை சேரவில்லை. யாரு? அபிமெலேக்கு. உடனே நான் என்னுடைய நான் எனக்கு தெரியாது, சகோதரி தானே அபிரகாமும் சாராளும் சொன்னாங்க, அதை நம்பிதான் இருக்கிறேன், நான் உத்தமனா இருக்கிறேன், எனக்கு தெரியாது. அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அக்செப்ட் பண்ணிவார். சரி, உனக்கு இது தெரியாது, அதனாலதான் என்ன பண்றாரு? தேவன் சொப்பனத்துல சொல்லுகிறார். இதை தெரிஞ்சு எடுத்திருந்தா அழிச்சிட்டு இருப்பார். தெரியாத இருந்ததுனால கர்த்தர் என்ன பண்றாரு? அபிமெலேக்குக்கும் என்ன பண்றது? கிருபை செய்கிறவராக அந்த இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, கடவுள் சொல்றாராம் 6வது வசனத்துல, நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன், ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை என்று அபிமெலேக்கு சொல்லுகிறார். உடனே அபிமெலேக்கு என்ன பண்றாரு? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமையும் சாராளையும் அழைப்பித்து, இந்த மாதிரி நீங்க செய்தது உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த காரியத்தை எனக்கு செய்வீங்க என்று அபிமெலேக்கு 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். உடனே ஆபிரகாம் சொல்றாரு, இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை, ஒருவேளை தெய்வ பயம் இல்லை என்பதனால என்னோட மனைவியை நிமித்தமாக நான் என்ன பண்ணப்படுவேன்? என்னை கொண்டு போட மாட்டீங்க, என்னை கொண்டுற மாட்டீங்கல்ல, அதனால நான் சொன்னேன். அப்புறம் என்ன சொல்றேன்? அவள் என் சகோதரி என்பது மெய்தான். அப்புறம் அவங்களோட ரிலேஷன் எப்படிப்பட்ட சகோதரியாக வர முடியுன்றதை குறித்து அவர் 12ஆம் அதிகாரத்துல விளக்கி இருப்பார். அதை நீங்க தனிமையாக இருக்கும்போது வாசித்து தியானித்துக் கொள்ளுங்கள். பின்பு அபிமெலேக்கு என்ன பண்றது? ஆடு மாடு வேலைக்காரிங்க ஆபிரகாமுக்கு கொடுத்து, சாராளைய திரும்ப ஆபிரகாம் இடத்துல ஒப்பு கொடுத்து, இந்த இடத்துல இந்த ஊர்ல எங்க வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சொன்ன பிறகு சாராளை அபிமெலேக்கு என்ன பண்றாராம்? கடிந்து கொள்கிறாராம். என்ன கடிந்து கொள்றான்? ஒரு துப்பட்டாவோ முகத்தை மூடுகிற காரியத்தை எடுத்து என்ன பண்றான்? சாராளிடத்துல கொடுத்து முதல்ல முகத்தை மூடு என்று கடிந்து கொள்ளுகிறார். 16ஆம் வசனத்தை வாசித்தா, பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன், இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்து முக்காட்டுக்காவதாக என்றார். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். முகத்தை மூடாத காரியத்தினால கடிந்து கொள்ளப்பட்ட யார் மூலியமாக? அபிமெலேக்கின் மூலியமாக. இந்நாட்களிலும் தேவனை ஆராதிக்கிற
அவர்கள் எப்படிப்பட்ட ஆராதனை இப்பொழுது நடக்கிறது? ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட்ஸ், ஷர்ட்ஸ், டோன் ஜீன்ஸ், தலையில ஒரு முக்காடு இல்ல, இப்படிப்பட்ட ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆராதனையை தேவன் வெறுக்கிறார். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. பிறகு அபிமெலேக்கை சந்திப்பதன் மூலமாக நமக்கு என்ன இந்த காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், நாம் எப்பொழுதும் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். எப்பொழுதும் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். பிறகு இந்த சாராளி நிமித்தமாக அபிமெலேக்கினுடைய அந்த இடத்தினுடைய பெண்களுடைய கர்ப்பத்தை தேவன் அடைத்திருந்தாராம். பிள்ளை பெறாதபடிக்கு அடைத்திருந்தாராம். பிறகு ஆபிரகாம் கடைசியாக இந்த இடத்துல நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்ட பிறகு ஆபிரகாம் அபிமெலேக்கினுடைய எல்லாருக்காகவும் ஜெபித்த பொழுது கர்த்தர் என்ன பண்றாராம்? அவருடைய பிள்ளைகளை கொடுத்து பிள்ளை பெறும்படி செய்து அவர்களை என்ன பண்றாராம்? அனுகிரகம் செய்கிறவராக இருக்கிறார். இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நமக்கு விரோதமாக சில காரியங்கள் நாம் மற்றவர்கள் செய்தாலும் அவர்களுக்காக நாம் என்ன பண்ண வேணும்? ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்திலிருந்து நாம் என்ன பண்றோம்? கற்றுக்கொள்கிறோம். பிறகு ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே ஒன்றிலிருந்து 7ஆம் வசனத்தை பார்த்தோம். ஈசாக்கினுடைய பிறப்பை அந்த இடத்திலே நாம் தியானிக்கிறோம். யாருடைய பிறப்பு அந்த இடத்துல இருக்கிற? தேவன் சொன்னாரு, ஈசாக்கு ஒரு உற்ப காலத்திலே நியமிக்கப்பட்ட நாளிலே ஈசாக்கு பிறப்பார் என்று கர்த்தர் சொன்னது அந்த இடத்துல எந்த அதிகாரத்தில் நிறைவேறுகிறது? 21ஆம் அதிகாரத்திலே 1லிருந்து 7ஆம் வசனத்து வரைக்கும் வாசித்து பார்த்தோமானால் அது நினைக்கிறது 3-5 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் 1லிருந்து கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாரா கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரன் ஈசாக்கு என்று பெயரிட்டார். தன் குமாரனாக ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்ட இருந்தபடி அவனுக்கு விருத்த சேதம் பண்ணினார். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தார். ஈசாக்கு குறிப்பிட்ட நியமிக்கப்பட்ட நாளில ஈசாக்கு பிறக்கிறாள். அப்போ ஆபிரகாம் எத்தனை வயது? 100 வயதாகிறது. இந்த காரியங்கள் நடந்த பிறகு ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல 8லிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்த்தோம்னா ஆகாரை என்ன பண்றாங்க? ஆகாரையும் இஸ்மவேலையும் அந்த இடத்திலிருந்து அனுப்பி விடும்படி இருக்கிற காரியம் அந்த இடத்திலே நடக்கிறது. வாசிக்கலாம். எதனால ஆகார் இஸ்மவேலும் ஆபிரகாம் இடத்திலிருந்து துரத்திவிட அனுப்பிவிடப்பட்டார்கள் என்று பார்த்தோமானால் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசித்தால், பின்பு எகிப்து தேசத்தாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு என்ன பண்ணாங்களா? ஆகாரம் என்ன பண்றாங்களா? பரியாசம், கிண்டல். என்ன கிண்டல் பண்ணிருப்பாங்க நினைக்கிறீங்க? கிழவி கீப்பிள்ள பிறந்துருக்கு எப்படி ஏதாவது என்னது கிண்டல் பண்ணி இருந்திருப்பாங்க. இதை சாராள் என்ன பண்ணிட்டாங்க? பார்த்தது நிமித்தமாக சாராள் என்ன சொல்லிட்டாங்க? இவங்களை இங்க வச்சுக்க கூடாது, அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்றாங்க?
ஆபிரகாம் இடத்துல சொல்ல, ஆபிரகாமுக்கு ஒரு மனஸ்தாபம் ஏற்படுகிறது. ஐயோ, இஸ்மவேலும் அவருடைய பிள்ளையாச்சே. ஆனா தேவனும் என்ன சொல்றாரு, சாரா சொல்லுகிறபடி செய் என்று தேவனும் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது ஆபிரகாம் இஸ்மவேலையும் ஆகாரையும் அந்த இடத்திலிருந்து அனுப்பிவிடுகிறார். அனுப்பிவிடும் பொழுது அந்த இடத்துல தேவன் ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் கிருபை செய்கிறார். இஸ்மவேலோ தண்ணீர் தாகத்தினால் இருக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு தண்ணீர் இருக்கிற இடத்தை காட்டி அவர்களையும் பெருக செய்கிறேன் என்று சொன்ன வாக்கின் நிமித்தமாக அவர்களையும் அவர் பெருக செய்கிறவராக இருக்கிறார் என்று 8ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் இந்த நடந்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக 22ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் அபிமெலேக்குக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது. என்ன நடக்குது? அபிமெலேக்குக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு உடன்படிக்கை. ஏனென்றால் ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? அபிமெலேக்கினுடைய இந்த தேசத்துல இருக்கிறார். ஆபிரகாம் கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அவர் ஒரு கிணறு போன்றார். அந்த இடத்துல என்ன இருக்கு? நல்ல தண்ணி வருது. அவர் என்ன செய்கிறாரோ அது எல்லாத்திலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்ததினாலே ஆபிரகாம் சொல்லுகிறார், அபிமெலேக்கு சொல்லுகிறார், ஆபிரகாமின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால் எனக்கு எந்த ஒரு பொல்லாப்பும் நீங்க செய்யாதபடிக்கு என்ன கொஞ்சம் என்ன பண்ணுங்க, எனக்கும் இந்த தங்கி இருக்கிற தேசத்துக்கு தயவு செய்ய வேண்டும் என்று தேவன் பேரில் ஆணையிட்டு உங்களிடத்துல சொல்லுகிறேன் என்று அபிமெலேக் என்ன பண்றாரு? ஆபிரகாம் இடத்துல சொல்லும் பொழுது ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஆடு மாடுகள் எல்லாம் அபிமெலேக்கு கொடுத்து ஒரு 7 ஆடுகளை நிறுத்தி வைத்து என்ன பண்றாரு? இது எனக்கும் உனக்குமான உடன்படிக்கை. ஏனென்றால் இதுல இந்த துறவு என்றால் இந்த கிணறுகள்லாம் யாரு தோண்டினது? நான் ஆபிரகாமுக்கு சொந்தமானது என்று உனக்கும் எனக்கும் இது ஒரு உடன்படிக்கையாக இருக்கட்டும் என்று அபிமெலேக்கும் ஆபிரகாமும் இந்த இடத்திலே என்ன பண்றாங்க? உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். அடுத்ததாக அடுத்த அதிகாரத்துல 22ஆம் வசனத்திலே 1ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் வரைக்கும் வாசித்தோமானால் இதுவும் ஒரு முக்கியமான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது, கற்றுத்தருகிறதாக இருக்கிறது. வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரரும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். என்ன சொல்றாரு தேவன்? 100 வருஷத்துல பிறந்த ஈசாக்கு எத்தனை வருஷம் கழிச்சு பிறக்கிறாரு? 100 வயதுக்கு பிறக்கிற ஈசாக்க தேவன் என்ன பண்றாரு? காத்து இருந்து பெற்ற மகனை, ஏக சுதன், ஒரே பையனை என்ன பண்றாரு தேவன்? பலியிடு, பிள்ளைய தகன பலியாக வந்து பலியிடு என்று சொல்றாரு. நமக்கு நினைச்சு பார்ப்போம், நம்ம ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்த, ஒரு செடியா இருக்கட்டும், ஒரு பெட்ஸா இருக்கட்டும், மிருக ஜீவன் நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்க்குறோம் அப்படின்னா அதை விடுறதுக்கு கூட நமக்கு என்ன ஆகும்? அது மறித்து போனாலும் அது எதனாலும் நமக்கு ஒரு இப்படிப்பட்டதா இருக்கும், ரொம்ப மன உளைச்சலா இருக்கும். ஆனா தேவன் தன்னுடைய பிள்ளையை பலியாக இட வேண்டும் என்று சொல்லும்போது எப்படிப்பட்டதான மன உளைச்சலுக்கு ஆபிரகாம் ஆளாயிருப்பார் நினைச்சு பாருங்க. தவமாக இருந்த பெற்ற ஈசாக்கை தகன பலியாக இடு அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட மனநிலத்துல ஆபிரகாம் இருந்திருப்பார்? நம்ம செய்வோமா?
நினைச்சு பிள்ளையோ மகளே என்ன பண்ண எனக்கு பலி இடு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவங்க நம்ம இருக்க முடியும்? இப்படிப்பட்ட மன உளைச்சலுக்குள்ளாக நாம ஆளாகும். அதனால ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னு பார்த்தோம்னா 3வது வசனத்துல, ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேடம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். ஆபிரகாம் ஒரு வார்த்தை கேட்கல, ஒரு வார்த்தை கேட்கல. காலையிலே எழுந்து அதற்கு பலியிடக்கூடியதான எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டு அவர் என்ன பண்றாரு? மலைக்கு நேராக போகும்படி ஆயத்தமா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக காரியங்களை நம்ம விட்டு அகற்றும்படி செல்கிறார். இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று நம்மளுடைய வாழ்க்கையில நாம் விட வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. நாம் அதெல்லாம் விடுறோமா? நம்ம என்ன பண்ணோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆபிரகாம பாருங்க, ஒரே பேரான குமாரனையே யாருக்கு தரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு? தேவனுக்கு தரும்படிக்கான விசுவாசமும் அப்படிப்பட்டதான் தேவன் பேரில் இருக்கிற அந்த வைராக்கியமும் அவருக்கு ஆபிரகாமுக்கு காணப்படுகிறது. நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நாம் தேவனுக்கு நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டும். நம்முடைய கர்த்தர் விடு என்று சொல்லுகிற காரியங்களை நம்ம விட்டு தேவன் பின்பாக நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். சரி, பிறகு பார்க்கலாம். அடுத்ததாக ஆபிரகாம் என்ன பண்றது? எல்லாம் ரெடி பண்ணிட்டு 3 நாளா பிரயாணம் பண்ணி போறாரு. அந்த இடத்துல வந்த பிறகு உங்க வேலைக்காரங்களை நீங்க இங்கேயே இருங்க, நாங்க போயிட்டு கர்த்தரிடத்துல தொழுது கொண்டு நாங்க பலியிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகள் எடுத்துக்கொண்டு ஈசாக்கையும் குட்டி கொண்டு ஒரு நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு என்ன பண்றாராம்? இருவரும் எங்க போனாங்க? மலைக்கு மேலாக செல்லுகிறார்கள். அங்க ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது என்றால் 7வது வசனத்திலே ஈசாக்கு ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? 7வது வசனத்துல வாசிக்கலாம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவர், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவர், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றார். ஈசாக்கு சின்ன பையனா தெரியல, என்ன கேட்கிறாரு? தகன பலிக்கு ஆட்டுக்குட்டியை காணமே, கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க? அப்ப அப்படி கேட்கும் பொழுது ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும்? உன்னதான் தகன பலி ஐட்ட போறதுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது அவருடைய மனநிலை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட மனநிலை அவருக்கு இருக்கும்? உடனே ஆபிரகாம் செல்கிறாராம். 8வது வசனம், அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலியாக ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவருக்கு சொல்லியிருந்தபடி அந்த இடத்துல ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. அதுக்கு மேல கட்டைகளை அடுக்கி அதுக்கு மேல ஈசாக்க கட்டி போட்டு என்ன பண்றாராம்? அந்த பலிபீடத்தின் மேல படுக்க வைக்கிறாராம். அடுக்கிய கட்டைகளின் மேல ஈசாக்க கிடத்துறாரு, படுக்க வைக்கிறார். எப்படிப்பட்ட அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒரு தகப்பன் தன் பிள்ளைய எடுத்துட்டு போய் என்ன பண்றாரு? தகன பலியாக எழுகிறார். கட்டி போட்டு படுக்க வைக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். பின்பு என்ன பண்றாராம்? பின்பு ஆபிரகாம் 10வது வசனத்துல, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தார். கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு ஈசாக்க. ஆபிரகாம் யாருக்காக? கர்த்தருக்காக. வெட்டும் பொழுது அப்பொழுது கர்த்தருடைய 11வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார்.
அவர் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? மிகவும் மிகவும் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறது. அவருடைய அன்பிற்கு இணையே இல்லாத தேவனாக இருக்கிறார். பாருங்க, ஒரு தகப்பனுடைய இருதயத்தினுடைய அந்த குமுறல்கள் அவருக்கு தெரியும். அவர் சோதிக்கிறார். அந்த சோதனைக்கு ஏபிரகாமுக்கு தெரியாது அவர் சோதிக்கிறார் என்று. ஏபிரகாம் என்ன பண்றாரு? தன் சொந்த மகனையே கொல்லும்படியாக பலியிடும்படியாக அந்த இடத்துல அந்த காரியம் நடக்கிறது. உடனே தேவன் என்ன பண்றாரு? ஆபிரகாமே, நிறுத்து, பிள்ளை மேல கையை வச்சிடாத, நீ உன் புத்திரன் உன் பையன் என்று பார்க்காம, உனக்கு உன்னுடைய ஏகசுதன் என்று பாராம எனக்கு நீ ஒப்பு கொடுத்தபடினால நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு பிடிக்காத காரியங்களை நாம் என்ன பண்ணோம்? விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. நமக்கு தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நாம் என்ன பண்ணோம்? கட் பண்ணி போட வேண்டும். கர்த்தருக்கு தெரியும் எந்த டைம்ல என்ன செய்யணும், எந்த டைம்ல அவர் நம்மை இந்த விஷயத்திலிருந்து காப்பாற்ற முடியும் என்று என்ன பண்ணுவார்? காப்பாற்ற. நமக்கும் கர்த்தர் ஆபிரகாமை எப்படி இதெல்லாம் ஒரு நிழலாக நமக்கு தேவன் எப்படி பரிசுத்தவான்களை நடத்தி கொண்டு வந்தது போல அதேதான் நம்மையும் என்ன பண்றாரு? வார்த்தை மூலமாக நடத்தி கொண்டு வருகிறார். நம்ம இதை சுதாரித்துக் கொண்டு நாம் வழியில நடக்கிறவர்களாக நாம இருக்க வேண்டும். பிறகு என்ன நடக்குது? செய்யாத என்று தடை செய்த பொழுது ஆபிரகாம் கண்ணை பார்க்கிறாரு. பார்க்கும் பொழுது என்ன நடக்குது? ஒரு ஆட்டு கடாவை பார்க்கிறாரு. அது முள்ளுக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறது. பின்பு என்ன பண்றாரு? அந்த ஆட்டுக்கடாவை எடுத்து ஈசாக்குக்கு பதிலாக என்ன பண்றாரு? தன் மகனுக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடாவை தகன பலியாக இடுகிறார். இதை குறித்து நம்ம போன வாரத்துல சகோதரர் டேவிட் மூலியமாக நம்ம இந்த ஆட்டுக்கடா யாரை குறிக்கிறது என்று, நம்முடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து பலியானதை இந்த இடத்திலே குறிக்கிறது. பிறகு ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யாவே ஈரே என்று பெயரிட்டார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பின்பு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். எதற்காக ஆசீர்வதிக்கிறாரு? ஆபிரகாமுடைய அந்த கிரியை எப்படிப்பட்டதாக இருந்தது நிமித்தமாக ஆசீர்வதிக்கிறார். உன் சந்ததி நட்சத்திரங்களைப் போலவும் கடல் மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பார்த்தோம்னா எதற்காக கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார்? அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே ஆபிரகாமை தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நாமும் தேவனுடைய சொல்லிற்கு நாம் கீழ்ப்படிந்தோமே ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை நிரப்ப செய்யும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் ஆசீர்வாதத்திற்கு ஆப்போசிட் என்னது? சாபங்கள் வரும். அதனால மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நம்முடைய இந்த நாளுக்கான தோரா பகுதியிலே தியானிக்கப்பட்டதான ஆபிரகாமினுடைய நடந்த காரியங்களை நாம் தியானித்து பார்த்து இந்த வாரம் முழுவதையும் என்ன பண்ணோம்? தியானித்து பார்த்து என்ன காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொண்டு எந்த காரியங்களை விட வேண்டுமோ அதை விட்டு கர்த்தருக்குள்ளாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடக்கும்படியாக நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே,
உடைய வார்த்தைகளை இந்த நாளிலே நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, நீர் ஆபிரகாமோடு கூட பேசினீர். ஆபிரகாம் ஆண்டவரே விசுவாசத்திலே பெருகினது போல எங்களையும் நீர் விசுவாசத்திலே பெருகும்படிக்காக ஒவ்வொரு காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் நடத்தி கொண்டு வருகிறீர். ஆண்டவரே, நாங்களும் தகப்பனே விசுவாசத்திலே ஒவ்வொரு படியிலும் நாங்கள் பெருகிக் கொண்டே வரும்படி எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நீர் விட செய்கிற காரியங்களை நாங்கள் விட்டு விட்டு உமக்கு பிரியமுள்ள காரியத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டு நாங்கள் உப்பாகவும் வெளிச்சமாகவும் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கும்படி எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் எங்களை தாழ்த்தி சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்தபடியினால் இன்னும் அதிகமாக உடைய வார்த்தைகளை தியானித்து ஆண்டவரே உடைய வார்த்தைக்குள்ளாக எங்களை நாங்கள் பெருக செய்யும்படியாக கிருபை செய்வீராக. உடைய வார்த்தையை மற்றொருடத்திலும் பகிர்ந்து கொள்ளும்படியான ஞானத்தை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. எல்லாம் துதிகன மகிமை யாவற்றை உமக்கு மாத்திரமே செலுத்தி மீட்பெரும் ரட்சகருமாக எங்களை ஆசீர்வதியும் நாமத்தால் ஜெபிக்கிறோம் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தோரா பகுதி. தோரா பகுதியில அநேக காரியங்களை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இதே காரியம் தான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது. புதிய ஏற்பாட்டிலையும் என்னென்ன தோரால சொல்லப்பட்டதோ அதே தான் கடைசி வரைக்கும் ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்குது. ஏன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது? ஏன்னா நம்ம மனசுல நல்லா அது பதியுன்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் அத மறுபடியுமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த தோரா பகுதியில என்ன கத்துக்கணும்? என்னென்ன கத்துக்கிட்டோம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதலாவது விசுவாசம் கத்துக்கிட்டோம். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆன போது கூட அவருக்கு குழந்தை கொடுத்தார் தேவன். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசம் இருந்தால் 100 வயசுல கூட குழந்தை கொடுப்பாரு. நம்மளுடைய ஹோப் எல்லாம் சுத்தமா முடிஞ்சிட்டா கூட அதை நிறைவேற்றுவதா இருக்கார் விசுவாசம் இருந்தால். அப்புறம் வேற என்ன கத்துக்கணும்? பரிந்து பேசுகிறாராக இருந்தார் ஆபிரகாம். இல்ல அதே மாதிரி நம்மளும் பரிந்து பேசுறவர்களா இருக்கணும். அவருடைய அண்ணன் பையன் ஒரு ட்ரபிள்ல மாட்டிட்டு இருக்க போது தேவனிடத்திலே நெகோசியேட் பண்றாரு. 50ல இருந்து அப்படியே நெகோசியேட் பண்ணி 10க்கு கொண்டு வர்றாரு. 10 பேர் ஒரு நீதிமான்களாக இருந்தா நீங்க அந்த இடத்த அழிப்பீங்களா? ஏன்னா எப்படியாவது அவரோட அண்ணன் பையனை காப்பாத்தி ஆகணும் ஆபிரகாம். அது மாதிரி பரிந்து மற்றவர்களுக்காக பரிந்து பேசுறவர்களாக இருக்கணும். அப்புறம் வேற என்ன காரியம் பார்த்தோம்? உபசரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அதாவது அந்நியரை கூட நம்ம உபசரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் வேற என்ன கத்துக்கிட்டோம்? ஆமா, அவர் என்ன சொல்ற? தேவன் அவரை காப்பாத்து வராரு. எல்லாரையும் காப்பாத்திட்டு வரும்போது நீங்க யாரும் திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றப்பட்டு வராங்க. நம்ம எல்லாம் காப்பாற்றப்பட்டு வரோம். திருப்பி மறுபடியுமாக ஐயோ என் வீடு போச்சே, என் வீடு எரியுது, என் பங்களா எரியுது, என் கார் எரியுது அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், அதோட போச்சு. அதாவது உலகபூர்வமான காரியத்திலிருந்து உங்களை நம்மள மீட்டு கொண்டு வராது. திருப்பி உலகபூர்வமான காரியத்தை போகக்கூடாது.
போனா அவ்வளவுதான், உப்பு உப்பு சிலையா மாறிட வேண்டியதுதான். அப்புறம் நம்மளுடைய அன்பு சோதிக்கப்படும் இல்லையா? அது எந்த அளவுக்கு சோதிக்கப்படும்? மகனையே குடிக்கிற மாதிரி கூட அந்த அன்பு சோதிக்கப்படும். ஆபிரகாம் எப்படி அதாவது தேவனுக்கு தெரியும் அவர் அன்பு வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு, ஆபிரகாம் தேவன் மேல அன்பு வச்சிருக்காரு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறாரு என் மேல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆபிரகாமுடைய மகனையே கேட்கிறாரு. ஏன்னா தேவன் தன்னுடைய மகனை கொடுக்க போறாருன்னு நல்லா தெரியும். நான் அது மாதிரி கொடுக்க போறேன், ஒருவேளை மனுஷர்ல யாராவது இது மாதிரி இருக்காங்களா, சரி ஆபிரகாமை சோதிச்சு பார்க்கலாம், தன்னுடைய மகனை கொடுப்பாரான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அன்பு, நம்மளோட அன்பு சோதிக்கப்படும். அதுல ஆபிரகாம் வெற்றி அடைந்தாரு, அதனால்தான் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டாரு. அவருடைய சந்ததிகள் எல்லாம் நட்சத்திரங்களை போல பெருக செய்தாரு. நம்மளுடைய அன்பு சோதிக்கப்படும். ஆனா நம்மளுடைய பிள்ளைகளை கொடுக்கிற அளவுக்கு நம்மளுடைய அன்பு சோதிக்கப்படாது. இப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, கேவலமான தீய பழக்கத்திலிருந்து அட்லீஸ்ட் தீய பழக்கத்தை விடுறியா, என்ன அன்பு செலுத்துறியா, அப்ப தீய பழக்கத்தை விடு அப்படின்னு கேக்குற. அது கேவலமானது இல்லையா? நீ கம்பேர் பண்ண பாருங்க, மகனை கொடுக்கிறது. இப்ப நம்மளுடைய மகனை கொடுக்கறது எவ்வளவு, அது ஒரு தீய பழக்கத்துக்கு ஒப்பிட்டு பாருங்களேன். தீய பழக்கத்தை ஈஸியா விட்டுலாம்ல, ஆனா நம்ம மகனை கொடுக்க முடியுமா? அன்பு, நம்ம தேவன் அன்பு காட்டுறோம் சொல்லிட்டு நம்மள மகனை கொடுத்துதான் அன்பு காட்டுறதுக்கு அதே ஒரு தீய பழக்கத்தை விடுறதுக்கு பெரிய விஷயமா? அது கம்பேர் பண்ணி பார்த்தா அது கேவலமான விஷயமா இருக்கு இல்லையா? ஒரு தீய பழக்கத்தை விடுறது. சிம்பிளா கேட்கிறாரு, நம்ம மகனை உன்கிட்ட இருந்து உன் மகனை கேட்கல, இல்லாட்டி உன்னுடைய சொத்தை கேட்கல, எதுவும் கேட்கல, நீ உன்னுடைய தீய பழக்கத்தை விடுன்றாரு, உலகபூர்வமான காரியத்தை விடுன்றாரு. அது போதும், நீ என் மேல அன்பு காட்டுற அப்படின்னு. நம்மளுக்கு எல்லாம் பாரு எவ்வளவு சிம்பிளான ஒரு சோதனை இல்ல இல்லையா? தோறால அநேக காரியங்கள என் மனைவி பகிர்ந்தா அருமையான இதுவே நிறைய காரியங்கள் நம்ம கத்துக்கலாம் இல்லையா? வேதத்தை மாதிரி நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. சூரியன் கீழே நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதம் அத்தனை கைடன்ஸ் இருக்குது. ஒரு பொக்கிஷம், வேதம் என்றது ஒரு பொக்கிஷம். வேதத்தை கடைபிடித்து நம்ம கர்த்தருக்கு பிரியமாக எப்படி நம்ம முற்பிதாக்கள்லாம் நம்மளுக்கு உதாரணமா இருந்திருக்காங்க. அவங்க சிம்பிள், அவங்களோட உதாரணத்தை நம்ம அப்படியே கடைபிடிக்க வேண்டியதுதான். கடைபிடிச்சு கர்த்தருக்கு பிரியமாக இருந்து கர்த்தரோட வருகை மிக சமீபமாக இருக்கிறது. 50 வருஷம் 100 வருஷம் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. 20 வருஷத்துக்குள்ள கர்த்தரோட வருகை இருக்கிறதுக்கான அடையாளங்கள் நம் கண் முன்னாடி நிறைவேறி கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய போக்கஸ் எல்லாம் கர்த்தரோட வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும். சிம்பிளா கைடு கூட இருக்குது நம்மளுக்கு. கைடை பின்பற்றி கர்த்தரோட வருகையில நம்ம எடுத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுவோமாக. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, சீக்கிரம் உடைய ராஜ்யத்தை எருசலேமிலே ஸ்தாபிப்பீராக. அதில் எங்களையும் குடும்பமாக சேர்த்துக் கொள்வீராக. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் 300 முறை ஓய்வு நாள் சமாதானம். ஷபாஷ் ஷலோம். அல்லேலூயா.
மறுபடியுமாக மகிழ்ச்சி நாளிலே ஒருவருக்கொருவர் வாழ்த்துக் கொள்ளலாம். Shabbat shalom, 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 Shabbat shalom.